எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் விவாதத்திற்கு தயார் என்று சொல்லியிருக்கிறார். பொதுவெளியில நம்முடைய தேசத்தை பற்றியும் இன்றைய அரசியல் பற்றியும் வாதிக்க வேண்டும், அதற்கு தயார் என்று தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். ஏன் மோடி என்றும் இன்று வரை அதற்கு செவிசாய்க்கவில்லை அல்லது ஒப்புதல் அளிக்கவில்லை? என்ன பயம், என்ன அச்சம் என்ற கேள்வியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இங்கே முன்வைக்கிறது. தேர்தல் ஆணையம் நடுநிலையாக நடந்து கொள்ள வேண்டும். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், குறிப்பாக எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். காங்கிரஸ் பேரியக்கம் என்பது சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கும் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பதற்கும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் சரத்துகளை பாதுகாப்பதற்கும் போராடி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக நடக்கக்கூடாது என்ற பதிவை செய்திருக்கிறார்கள். இதுதான் இந்த நாட்டில் உள்ள பிரச்சனை. யார் இந்த நாட்டுடைய கட்டமைப்பை, அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டுமோ அவர்கள் தவறுகிறார்களோ என்ற அச்சம் ஏற்பட்டு இருக்கிறது. சவுக்கு சங்கர் கொலை வழக்கு இல்ல, ரெண்டு விஷயங்க. இந்த வழக்குகள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பெண்களை பற்றி அவதூறாக பேசுகிறார், அதுக்கு ஆதாரம் இருக்கு, கைது பண்றாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த கொலை பண்ணதில் கொலை வழக்கு என்பது இதை எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க, 302 ஐபிசி. இந்த 302ல் ஒரு வழக்கை புலன் விசாரணை செய்து உண்மையான குற்றவாளியை நீதியின் முன் நிறுத்தணும். அப்போ சட்டத்தின் நிறுத்தும் போது யாரையாவது ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அந்த விசாரணை ஏற்கனவே 7 படை, இப்போது 10 படைக்கு மேலே அமைச்சிருக்கிறாங்க. ஏறக்குறைய துப்பு துளங்கி இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அந்த செய்தி முழுமையாக வரட்டும். நாங்களும் அதில் ஏன் அவசரம் காட்டலாம், ஒரு வாரம் தான் ஆயிருக்கு. நாம் போய் புலன் விசாரணை போய் தலையிட வேண்டாம். அவர்கள் நியாயமாக என்ன நடந்ததோ அதை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும், எங்களுக்கும் தெரிவிக்க வேண்டும். யார் எப்படிப்பட்டவர் குற்றவாளியாக இருந்தால் சட்டத்தில் முன் நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். ஆகையால் ஓரிரு தினங்களில் கண்டுபிடித்து விடுவோம் என்று எங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் யாரையும் ஒன்றையும் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லையே, அதுக்கு பிறகு தான் நம்ம சொல்லணும் நம்முடைய கருத்தை. புலன் விசாரணை நடந்துட்டு இருக்கு, பண்றாங்களே, எல்லாம் வெளியூர்லாம் போயிருக்காங்க. எல்லாரையும் இது வரைக்கும் ஏறக்குறைய 300 பேருக்கு மேலே விசாரிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. யார் யாரெல்லாம் அவருடைய, எனக்கே 2-3 ஃபோன் வருது. சார், நாங்கள் திசைநிலை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம், என்னன்னு உங்கள் நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காரு அவர், தெரியுமான்னு கேட்குறேன். அது மாதிரி எல்லாரையும் கேட்குறாங்க. புலன் விசாரணை தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. மீண்டும் பாஜக ஆட்சி மத்தியில் அமைஞ்சா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், பினராயி விஜயன், மம்தா பானர்ஜி கைது செய்யப்படுவாங்கன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதுக்கு உங்க பதில்? இல்லை, முதலமைச்சர்களையா பார்த்து கைது செய்கிறாங்க. அதுதான் ஐநா சபை கடுமையாக கண்டிச்சிருக்கு. தேர்தல் நேரத்தில் போய் முதலமைச்சரை கைது செய்வதும், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய வங்கி கணக்குகளை முடக்குவதும் உலகத்திலேயே முதல் முறை பாஜகவுடைய மோடி ஆட்சியில் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உலக நாடுகள் ஐநா சபை கண்டிக்கிற அளவிற்கு ரொம்ப மோசமான அரசியல் தான் மோடி செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஒரு புரட்சி வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரா என்று தெரியவில்லை. அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. 400 தொகுதிக்கு மேலே இந்தியா கூட்டணி வெற்றி பெறும்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. நன்றி. மோடி ஆந்திராவில் பிரச்சாரத்தில் ஒரு 10% ஓட்டு தான் காங்கிரஸ் வாங்க, 50 எண்ணிக்கையில் தான் வரும், எதிர்கட்சி அந்தஸ்து கூட வராது அப்படின்னு சொல்லி அவர் இல்லை, ஆந்திராவில் 10% ஓட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆந்திராவில் ஏற்கனவே நாங்கள் 1% வாக்குகள் தான் இருக்குது, அங்கே 10% வாக்குன்னு சொல்லியிருக்காரு. நன்றி, தேங்க்யூ.